அன்று அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு பிறந்த நாள். அதனால ஊர்ல இருந்த எல்லாரும் அரசரை காண வந்திருந்தாங்க. வந்தவங்க எல்லாரும் நிறைய பரிசு பொருட்களை அரசருக்கு கொடுத்தாங்க. அப்ப உள்ள வந்த தெனாலிராமன் கையில பெரிய பொட்டலம் இருந்துச்சு. அத பார்த்த எல்லாரும் அரசருக்கு ஏதோ மிகப்பெரிய பரிசு தெனாலிராமன் கொண்டு வந்திருக்காருன்னு நினைச்சாங்க. அப்பத்தான் தெனாலிராமன் அந்த பரிசை பிரிக்க ஆரம்பிச்சாரு. உள்ள இருந்து வெறும் துணியா வந்துச்சு. ஒவ்வொரு துணியா அவுத்து கடைசியா ஒரு சின்ன டப்பாவ எடுத்தாரு தெனாலிராமன். அத பிரிச்சு உடனே அதுக்குள்ள இருந்து ஒரு புளியம்பழம் வெளியே வந்து விழுந்துச்சு. அத பார்த்தா அரசருக்கு ஒரே ஆச்சரியம். என்ன தெனாலிராமா, எல்லாரும் நிறைய பொருள் மதிப்புள்ள பரிசு கொடுக்கும்போது நீ மட்டும் புளியம்பழம் கொண்டு வந்திருக்கன்னு கேட்டாரு. அதுக்கு தெனாலிராமன் ஒரு அரசர் எப்பவும் தன்னோட சுற்றத்தாருடன் ஒட்டாமலும் உரசாமலும் இந்த புளியம்பழம் போல இருக்கணும். அதே நேரத்துல குடிமக்களுக்கு இந்த கனியோட சுவை போல இனிமையா இருக்கணும். இத உணர்த்ததான் இந்த பரிச உங்களுக்கு கொண்டு வந்தேன்னு சொன்னாரு தெனாலிராமன்.